ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒவ்வொரு டீமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்குவாட் எப்படி இருக்கு, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. சிஎஸ்கே பார்த்தாச்சு, எல்எஸ்சி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது கேகேஆரோட டீமோட ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா ஆக்ஷன் முடிஞ்சு வெளியே வந்தப்ப த மோஸ்ட் ஹாப்பியர் சைடா இருந்திருப்பாங்க கேகேஆர். பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு சில இன்ஜுரிஸ், முஸ்டபிசர் அவங்க இப்போ ஆட முடியாது. அஷித் ராணா அண்ட் பத்தி ராணா ரெண்டு பேரும் இன்ஜுரியில இருக்காங்க. ஸோ டீமோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து நல்லா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பிளேயிங் லெவனை திரும்ப அவங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க ஆக்ஷன்ல, இன்ஃபேக்ட் ஆக்ஷன்ல போகும்போது ஹையஸ்ட் பர்சன் அவங்க தான் போனாங்க. கேமரூன் கிரீன் நமக்கு தெரியும், கண்டிப்பா ஒரு டீம் வாங்க முடியும், அது இந்த டீம் தான் வாங்க முடியும் அப்படின்னு வாங்கிட்டாங்க. ஸோ ஆக்ஷன்ல அவங்களுக்கு எல்லாமே டிக் மார்க்கா அமைஞ்சது, நல்லா பண்ணாங்க. பட் இன்ஜுரிஸ் அண்ட் அதர் கன்சர்ன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ அவங்க இருக்கிற ரிசோர்ஸை வச்சு தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுடைய ஸ்குவாட் எப்படி இருக்கு டீப்பா வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கூட நம்ம டீம் இருக்காங்க. ஹாய் பாரதி அண்ட் ஹாய் ரமன், வெல்கம் பேக். யா பாரதி, டீம் எப்படி வந்திருக்கு பாரதி? உங்களுடைய ஸ்குவாட் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ற மாதிரி ஒரு ஸ்குவாடா இருக்கா இப்போ? ஆக்சுவலா அதான் அவங்க வந்து ஆக்ஷன்ஸ்ல எடுத்த டீம்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே வந்து ஒரு மிக்ஸ்டு பிளேயர்ஸ் நல்லாவே இருந்தது டீம்ல. ஸோ ஒரு பத்திரான டெத் ஓவர்ஸ்ல நல்லா போடுறது, அந்த ரா ஸ்பேஸ் போடுற உம்ரான் மாலிக், அண்ட் தென் வந்து ரீசெண்ட் டைம்ல கலக்கிட்டு இருக்க அர்ஷத் ராணா இந்தியாவுக்கு சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவங்க எல்லாருமே, வருண் சக்கரவர்த்தி, அண்ட் தென் வந்து பேட்டிங்ல பார்த்தோன்னா நமக்கு வந்து ரிங்கு சிங், கேமரோன் கிரீன் எடுத்திருக்காங்க, ஃபின் ஆலன் இருக்காங்க, ரோமன் பவுல் இருக்காரு, வெஸ்ட் இண்டீஸ் பவர் ஹிட்டரு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டா நல்லாவே வந்து சூப்பரான ஒரு டீமா இருந்துச்சு. ஆனா ஆஃப்டர் ஆக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து முஸ்தபிசர் ரஹீம் நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அந்த சில காரணங்களால அவரால் ஆட முடியல. அண்ட் தென் பத்திரனாவும் இன்ஜுரி, அண்ட் தென் வந்து அர்ஷத் ராணாவும், பத்திரானா அர்ஷத் ராணா, இந்த ராணாக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து இன்ஜுரிஸ். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, டீம்ல வந்து ஒரு நல்ல பவுலிங் யூனிட் வந்து, ஒரு கோர் பவுலிங் யூனிட் அவங்கள ஃபேஸ் பண்ண அந்த மூணு பேருமே வந்து இல்லைன்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆகி போச்சு. இப்போ அவங்க அவங்க கிட்ட இருக்க பேக்கப் பிளேயர்ஸ் அண்ட் தென் வந்து முஸ்தபிஸருக்கு பதில் அவங்க நல்ல பை வந்து முசர்பானி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பை வந்து ஒரு நல்ல பேக்கப் பையா நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம அக்ஷத் ராணாவுக்கும் பத்திரானாக்கும் அவங்க வந்து பேக்கப் பிளேயர்ஸ் தேடலை. மேபி அவங்க வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வர வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க வந்து பேக்கப் பிளேயர்ஸ் இல்லாம, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 4 கேம்ஸ் வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோன்னு தோணுது ரவி. எஸ் பாரதி, எஸ். ஆமா, நீ சொன்ன மாதிரி அவங்க இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுவாங்க. அது சரியா போலனா வேணா அடுத்த செட் ஆஃப் காம்பினேஷன் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரமன், அப்படியே ரமன், அந்த ஓப்பனிங்லேயே ஒரு பெரிய ஒரு ஹெட்ஏக் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஹெட்ஏக்குன்னு நம்ம நினைக்கிறோம், பட் டிம் ஷெய்ஃபர்ட், ஃபின் ஆலன் ரெண்டு பேருமே நல்லா விளையாடினாங்க வேர்ல்ட் கப்ல. எஸ்பெஷலி டிம் ஷெய்ஃபர்ட் கன்சிஸ்டண்டா ஆடினாரு. அண்ட் ஃபின் ஆலன் அடிச்ச ஒரே செஞ்சுரி அதுவும் ஈடன் கார்டன்ல தான் அடிச்சாரு. ஸோ ஓப்பனிங் வந்துட்டு எடுத்தவொடனே யாரை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்குமே எனக்கு, அதாவது ரெண்டு பேர் ஆட சான்ஸ் இல்ல, யாருன்னா ஒருத்தர் ஆடதான் சான்ஸ் இருக்கு. எய்தர் ஃபின்னாலன் இல்லைன்னா நெய்தர் டிம் சைஃபர்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபின்னாலன் தான் ஆடுவார் ஓப்பனிங்ல அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பெஸ்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு ஈடன் கார்டன்ஸ்ல. ஓப்பனிங் பேரா பாத்தீங்கன்னா ஃபின்னாலன், அப்புறம் கேமரன் கிரீன், அப்புறம் டாப் ஆர்டர்ல ரகுவன்ஷி, அப்புறம் வந்து சஹானே அவங்க ஆடுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ ரெண்டு பேருக்குமே சான்ஸ் இல்லை விளையாடுறதுக்கு. ஓகே, ரெண்டு பேரும் ஒண்ணா விளையாட முடியாதுன்னு சொல்றேன். ஆமா, பிகாஸ் எஸ், ஃபைன். 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுல ஆல்ரெடி பின்னாலன் உள்ள வந்துட்டா கேமரன் கிரீன் கண்டிப்பா இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து சுனில் நரேன் கண்டிப்பா இருப்பாரு, ஏன்னா அவர் ஸ்பின்னரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து முசர்பானி. முசர்பானி கண்டிப்பா ஆடுவார், ஏன்னா அவங்களுக்கு இந்த இன்ஜுரி காரணமாக நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஸோ முசர்பானி ஃபாஸ்டா உள்ள இருப்பார். ஓகே, ஸோ எஸ் ரமன், நீ சொன்ன மாதிரி அந்த காம்போல தான் அவங்க போவாங்க நான் நினைக்கிறேன். ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஆடுவாங்க அப்படின்னு. ஸோ பாரதி, கேமரூன் கிரீன் மேல எவ்வளவு ப்ரெஷர் வரது இருக்கும்? ஏன்னா ஹையஸ்ட் பிரைஸ்ல இந்த வாட்டி வந்திருக்காரு உள்ள. ரொம்பவும் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா, இல்ல அவர் எப்படி ஆல்ரவுண்டரா தான் பாக்குறாங்களா? அண்ட் அவரோட அடிஷன் வந்து கேகேஆருக்கு எந்த அளவுக்கு இந்த வருஷம் ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு? நம்ம சொல்ற மாதிரி கேமரன் கிரீன் வந்து கேகேஆர் வந்து நினைச்சாங்கன்னா ஓப்பனிங்ல கூட கேமரன் கிரீனை யூஸ் பண்ணலாம், பவர் பிளேல வந்து ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு. பட் அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி மிடில் ஓவர்ஸ்லயும் வந்து நான் அவங்களுக்கு வந்து ஸ்பின் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தேவைப்படும். ஸ்பின்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டாருன்னா
லாங் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் கேமரோன் கிரீன். ஸோ அதனால அவங்க மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டரா அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த தடவை அவருடைய பவுலிங் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ 2 மெயின் பவுலர்ஸ் வந்து இன்ஜுரியில போனதுக்கு அப்புறம் ஸோ ஒரு ஒரு 3 பிளேயர்ல ஒரு பிளேயருக்கு மட்டும் தான் பேக்கப் எடுத்திருக்காங்க, மீதி 2 பிளேயருக்கு பேக்கப் இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து 1 or 2 hours கேமரோன் கிரீன் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படும் தான் நான் ஃபீல் பண்றேன் ரவி. ஓகே எஸ். ஸோ நானும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அவர்கிட்ட இருந்து. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணி எடுத்திருக்காங்க கேமரூன் கிரீனை. ஓகே. ஸோ ரமன், நம்ம இந்தியன் பவுலர்ஸ் கிட்ட அப்படியே வர ரமன், நமக்கு தெரியும் சிவி வருண் இருக்காங்க ஸ்பின்ல. நான் இந்தியன் பவுலர்ஸ் மட்டும் சொல்கிறேன். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு எல்லாருமே ரெகுலர்ஸ் கிடையாது இந்தியன் டீம்ல. ஏன்னா அவர் வைபவ் வரவரா கேகேஆர் நல்லா பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னால, பட் இந்தியாவுக்கு ஆடினதில்ல. ஆகாஷ் தீப் டெஸ்ட்ல வந்து விளையாடி இருக்காரு, பட் T20 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு. அண்ட் உம்ரான் மாலிக் அவர் வந்து கடைசியா எப்போ விளையாடினாருன்னே நமக்கு தெரியாது. ஸோ அந்த இந்தியன் கன்டென்ஷன் எப்படி இருக்கு அவங்க பவுலிங்ல? அது கொஞ்சம் லேக் தானா, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் லேக் தான். பட் ஆனா ஐபிஎல்னு பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீசன் வரைக்குமே சொல்றேன், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வைபவ் அரோராவும் சரி, அப்புறம் வந்து உம்ரான் மாலிக்கும் சரி, ஆகாஷ் தீப்பும் சரி, நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். வருண் சக்கரவர்த்தி வச்சு அந்த 4 ஓவர் பேலன்ஸ் பண்ணுவாங்க மோஸ்டா. கண்டிப்பா அந்த 4 ஓவர் அவரது எஃபெக்டிவா இருக்கும், விக்கெட் எடுப்பாரு. வருண் வந்தாலும் விக்கெட் எடுப்பாரு, நமக்கு நல்லா தெரியும் அது ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆனாலும் இது ஒரு நல்ல டீம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ் ரமன். ஸோ பாரதி, அப்படியே அந்த மிடில் ஆர்டர்ல பார்க்கும்போது இந்தியன் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க இப்போதைக்கு அவங்களுக்கு. ஸோ ஒரு அங்கரேஷ் ரகுவன்ஷி இருக்காரு ஆப்ஷனு, ரிங்கு சிங் டெஃபினட்டா உள்ள இருப்பாரு. அப்புறம் இந்த தேஜஸ்வி தையான்னு ஒரு யங் டேலண்ட் டொமஸ்டிக்ல அவரு இருக்காரு. இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே பிளேயர் இருக்காரு, ராகுல் திரிபாத்தியை திரும்ப எடுத்திருக்காங்க கேகேஆர்ல. அவர் எங்கேயாவது உள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு இனிஷியல் லெவல் ஆஃப் கேம்ஸ்ல வந்து அவருக்கு சான்சஸ் கிடைக்காது. மேபி இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்காக அவர் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் நீ சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து இந்தியன் இதுவா நீ பாக்குற. பட் கேமரோன் கிரீன் வந்து ஒரு ஃபாரின் பிளேயரா மிடில் ஓவர்ஸ்ல ஆடுவாருன்னு தான் தோணுது. ஸோ அந்த இடத்துல கேமரன் கிரீனோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகும் மிடில் ஆர்டர்ஸ்ல. பட் திருப்பாத்தி வந்து உள்ள வரதுக்கு வந்து சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஆமா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சும் பேக்கப் மாதிரி தான் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே பாரதி. அண்ட் இது தவிர வந்துட்டு ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க பாரதி. அனுகுல் ராய்னு ஒரு பிளேயர் இதுக்கு முன்னாடி கேகேஆர்ல இருந்திருக்காரு, இந்த வருஷமா அவர் இருக்காரு உள்ள. அதே மாதிரி சர்தக் ரஞ்சன் அப்படின்னு ஒரு டெல்லி பிளேயர் எடுத்திருக்காங்க, யங் டேலண்ட் தான். நிறைய கொஞ்சம் யங் டேலண்ட் மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். நம்ம பார்த்த அந்த தேஜஸ்வி தையா அவரும் யங் டேலண்ட் தான். அண்ட் ரோமன் பவல் பாரதி, அவர் ஏதாவது உள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? ரோமன் பவுல் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கேமரோன் கிரீன், ஃபின் ஆலன், அதுக்கப்புறம் வந்து முசர்பானி யூஸ் பண்ணிட்டு சுனில் நரேனை யூஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு அங்கேயே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களோட ரோமன் பவுல வந்து யூஸ் பண்றது மிடில் ஓவர்ஸ்ல வந்து கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ மேபி வந்து கேமரோன் கிரீன் இனிஷியலா வந்து பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுத்துலயுமே சொதப்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த இடத்துல வந்து பவுல ரீப்ளேஸ் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க, அவரோட பவர் பேக் இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் நினைக்கிறேன். தவிர இனிஷியல் சீசஸ்ல பவுல் இல்லைன்னா கிரீன் இந்த ஆப்ஷன்ஸ் தான் போவோம். பட் அவங்க கிட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால கிரீனை தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பாரதி. அண்ட் சுனில் நரேன் பத்தி சொன்ன, சுனில் நரேன் பேட்டிங் எதுவும் ஓபன் பண்ற சான்ஸ் இருக்குமா இந்த வருஷம்? இல்ல, இந்த வருஷம் வந்து அவர் பேட்டிங் ஓபன் பண்ண சான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரவி. ஸோ லாஸ்ட் இயருமே அவரால் வந்து பெரிய இம்பாக்ட் கொடுக்க முடியல பேட்டிங்ல. ஸோ அதனால இந்த தடவை வந்து இம்பாக்ட்ஃபுல்லா வந்து அவரால் பிளே பண்ண முடியுமான்றது டவுட் தான். நான் நினைக்கிறேன் ஃபின் ஆலனும் அஜிங்கே ரஹானேவும் ஓபன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. நல்ல ஐடியா தான். நம்ம பார்த்துருக்கோம் ரஹானே சிஎஸ்கே ஆடினதுல இருந்தே வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு செம்மையா ஆடிட்டு இருக்காரு. எங்க கேகேஆர்ல போன வருஷமும் சரி ஒரு 160 ரேஞ்சில் தான் ஆடிட்டு இருந்தாரு ஸ்ட்ரைக் ரேட்டு. நல்ல ஆப்ஷன் தான் அதுவும் நீ சொன்ன மாதிரி. ஓகே ரமன், அப்படியே வந்தா பவுலிங்ல வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ் பார்த்துட்டோம், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்துட்டோம் சரண். ரமன்தீப் சிங் எடுத்து வச்சிருக்காங்க, அனுகுல் ராய் பத் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த வருஷம் ஏதாச்சும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குமா கேகேஆருக்கு? அந்த நம்பர் 7 நம்பர் 8 நம்பர் 7ல ரமன்தீப் சிங் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா இம்பாக்டா இருக்கு. ஆனா அவர் வந்து ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா நான் போன ஐபிஎல்ல பார்த்தேன், செம்ம 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு அவருக்கு. ஒரு 5 பால்ஸ்ல 3 6 அடிக்கிற அளவுக்கு அவருக்கு எபிலிட்டி இருக்கு ஆக்சுவலி ரமன்தீப் சிங்குக்கு.
பவுலிங்ல அவருக்கு அவ்வளவா பண்ண முடியலனாலும் அவர் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு அப்படின்ட்டு நான் நம்புறேன். நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி ரமன்தீப் சிங். ஓகே ஓகே ரமன், ஃபைன். நல்ல பிளேயர் தான், டேலண்ட் இருக்கு அண்ட் எக்ஸ்போஷர் இந்த வருஷம் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு சீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாரதி, அப்படியே நம்ம பர்சன்டேஜ் போயிடலாம் பாரதி. பேட்டிங், பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்ல அவங்க எடுத்திருக்க ஸ்குவாட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் தருவ எல்லாருக்கும்? ஸ்குவாடை வச்சு அனலைஸ் பண்ற போது பிளேயிங் லெவனை வச்சு இல்லை, ஸ்குவாடை வச்சு கரெக்டா. அவங்களோட ஸ்குவாடை வச்சு பார்க்கும்போது வந்து அவங்க ஸ்குவாட்ல வந்து ஃபின்லே ஆலனும் டிம் சைபர்ட் அண்ட் தென் ரோமன் பவுலர் 3 பேருமே வந்து ஒரு வந்து ஒரு 160 170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லாம டிம் சைஃபர்ட்டும் ஃபின்யாலனும் டாப் ஆர்டர்ல வந்து 2 பேருமே வந்து யாருக்கும் ஒருத்தருக்கு சான்ஸ் கிடைக்கும், பட் யாருக்கு கிடைச்சாலுமே வந்து டாப் ஆர்டர்ல வந்து எக்ஸ்ப்ளோசிவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் மிடில் ஓவர்ஸ்ல வந்து ரோமன் பவுல் வந்து ஸ்பின்னர்ஸை பார்த்தாலே எங்க வேணாலும் அடிப்பாரு. அவர் வச்சிருக்க ஆம் பவருக்கு பேட்ல பால் எந்த எஜ்ஜில் போயிடும். ஸோ அதனால வந்து அவங்க அந்த 3 பேர் வந்து பவர் இம்பாக்டா தெரியாங்க. அங்கிரிஷ் வந்து ரகுவன்ஷி வந்து லாஸ்ட் சீசன்ல வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா பிளே பண்ணாரு. அவர் எங்க இருந்தாலும் வந்து அவரோட டேலண்ட் லாஸ்ட் சீசன்ல ரொம்ப இதுவா இருந்ததுனாலதான் அவர் ரீடைனுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டா நல்லா விளையாடுவார். அண்ட் தென் ரிங்கு சிங், அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து வேர்ல்ட் கப்ல வந்து நிறைய பால்ஸும் கிடைக்கல, நிறைய மேட்சஸும் கிடைக்கல. பட் அவருடைய எபிலிட்டி மேல நமக்கு டவுட் கிடையாது. ஸோ அந்த இடத்துல அவர் ஃபினிஷ் பண்ணி தர இடம். அண்ட் தென் ஓரளவுக்கு இன்னிங்ஸை வந்து எக்ஸ்ப்ளோசிவா ஸ்டார்ட் பண்ணாலும் அப் இந்த ஆர்டர்ல ரகேனா கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்க பிளேயரா பாக்குற ரகேனா அண்ட் தென் மனிஷ் பாண்டே. ஸோ இவங்க 2 பேருமே வந்து கேமை கொண்டு போறவங்க. நடுவில் வந்து கேமரோன் கிரீனு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின் 2மே நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் அவரு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு 65% வந்து பேட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா ஓப்பனிங்ல யாரை ஆட வைக்க போறாங்க, மிடில் ஆர்டர்ல யாரை ஆட வைக்க போறாங்க. ஸோ ஓப்பனிங்ல ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயர் தான் ஆட வைக்க முடியும், அண்ட் தென் மிடில் ஆர்டர்ல ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் தான் ஆட வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 2 ஃபாரின் பிளேயர்ஸ் நல்லாவே விளையாடினா கூட அவங்கள டீம்ல இன்க்ளூட் பண்ண முடியாத சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ பவுலிங்ல எப்படி இருக்கு? அண்ட் தென் எஸ், பவுலிங்கை பார்க்கும்போது அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹர்ஷித் ராணா இன்ஜுரி, பத்திரானா இன்ஜுரி, முஸ்தபிசிர் இதுல இருந்தே வெளியே போயிட்டாரு ஐபிஎல்ல இருந்து. ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல இன்க்ளூடடா முசர்பானியை பாக்குறேன். பட் அதர் 2 பிளேயர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அவங்க இன்ஜுரில இருந்து ரிட்டர்ன் வர போறாங்கன்னு தெரியல. ஸோ ஒன்ஸ் அவங்க இன்ஜுரில இருந்து ரிட்டர்ன் வந்துட்டா ஒரு டீசென்டான பவுலிங் டீம்னே சொல்லலாம். பத்திரானா, ஹர்ஷித் ராணா, முசர்பானி, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த இடத்துல ஸ்பின்னு வந்து பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இப்போ வரைக்குமே வந்து ஆடுறதுக்கு நிறைய டீம்ஸ் நிறைய பிளேயர்ஸ் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. சுனில் நரேன் அக்ராஸ் த குளோப்ல வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தியும் லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் வேர்ல்ட் கப்ல தான் அடி வாங்கினாரு. பட் ஈ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருமே நல்லா பண்ணுவாரு. அண்ட் தென் பவுலிங்ல வந்து ஆகாஷ் தீப் வந்து போட்டாதான் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் T20ல அவர் நல்லா பண்ணல. முசர்பானி லாஸ்ட் இதுல வேர்ல்ட் கப்ல நம்ம பார்த்தோம், எக்ஸ்ட்ரானரியா பண்ணாரு ஜிம்பாப்வேக்கு. ஸோ அதே வந்து இங்கேயும் வந்து ரெப்ளிகேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். ஸோ பவுலிங்கை வச்சு பார்க்கும்போது வைபவ் அரோரா அண்ட் தென் கார்த்திக் தியாகி இருக்காரு. கார்த்திக் தியாகி ஃபாஸ்டா போட்டாலும் அவரால் ரன் கண்ட்ரோல் பண்ண முடியல. வைபவ் அரோரா வந்து டைட் லைன் அண்ட் லென்த்ல போடுவாரு. ஸோ அவர் மேல ஓரளவுக்கு ட்ரஸ்ட் இருக்கு எனக்கு. அண்ட் பிரசாந்த் சோலாங்கி அவருடைய இது வந்து எனக்கு அவ்வளவா தெரியல, பட் நல்ல பிளேயர் தான் அவரு. ஆனா அவருக்கு 11ஸ்ல இடம் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ ஓவராலா பார்க்கும்போது சிஎஸ்கேல இருந்திருக்காரு. ஆமா, ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு 60% கொடுக்கலாம் இந்த பவுலிங் டீமுக்கு. பட் 60 எப்போனா அந்த 2 பிளேயர்ஸ் இன்ஜுரில இருந்து ரிட்டர்ன் ஆகி வரணும். வந்துட்டாங்கன்னா அந்த 60 கூட இல்லைன்னா 70 கூட கொடுக்கலாம். அது 70% கொடுக்கலாம். ஏன்னா வேர்ல்டு டாப் மேட்ச் வினர்ஸ் சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும். அதுல ஹர்ஷத் ராணா வந்து பேட்டிங்கும் கொஞ்சம் நல்ல டீசென்டாவே ஆடுவார் டவுன் இந்த ஆர்டர்ல. அதை பார்க்கும்போது ஒரு நல்ல டீமா இருக்கு. பத்திரானா வந்துட்டாருன்னா, பத்திரானா லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணல, பட் இந்த சீசன் நல்லாவே பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது அந்த மிடில் ஆர்டர்ல பார்க்கும்போது வந்து ரச்சின் ரவீந்திரா இருக்கிறாரு, அவருக்கும் அண்ட் தென் அனுகுல் ராய் இருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அனுகுல் ராய் டீசென்ட் பவுலரு. அண்ட் தென் வந்து ரமதீப் சிங். ஸோ ரமதீப் சிங் தான் வந்து இனிஷியலா ஆட போவாங்க நான் மிடில் ஆர்டர்ல. ஸோ மிடில் ஆர்டர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஆல்ரவுண்டர்ஸ் தெரியல. பட் கேமரோன் கிரீன்,
ஒரு ஆல்ரவுண்டரா ப்ளே பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசென்டான ஆல்ரவுண்டிங் டீமா தெரியும். அன்டில் தென் வந்து இவங்க வந்து 45 தான் நான் இவங்களோட ஆல்ரவுண்டிங் சாய்ஸ் எடுத்திருக்கிறத வச்சு. ஓகே பாரதி, எஸ் கரெக்ட். கொஞ்சம் லோவாக தான் இருக்காங்க அந்த லோயர் மிடில் ஆர்டர் அண்ட் பவுலிங்கை பார்க்கும்போது. ஸோ ரமன், உன்னோட கான்ட்ரிபியூஷன் நீ என்ன பர்சன்டேஜ் தருவ ரமன்? சேம் அதான். நான் பேட்டிங் பவரா வச்சிருக்காங்க. ஆல்ரவுண்டர் அவ்வளோவா சரியில்லை. அண்ணா சொன்ன மாதிரி பவுலிங்ல வந்து 3 பேர் இல்ல டீம்ல. ஆக்சுவலி அந்த 3 பேர் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஹை பர்சன்டேஜுக்கு போயிருக்கலாம். ஸோ நான் வந்து பேட்டிங்ல பாத்தீங்கன்னா 70% தருவேன். நான் பவர் ஹிட்டிங்கும் சரி இல்ல ஓவரால் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நான் 70% தருவேன். ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா கேமரன் கிரீன் ஒழுங்கா பண்ணாதான் ஆக்சுவலி அவங்களுக்கு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுனில் நாராயண் வந்து எப்பயாச்சும் ஒரு மேட்ச் அடிப்பாரு, திடீர்னு அடிக்காமலும் போயிடுவாரு. ஸோ கேமரன் கிரீன் ஒழுங்கா பண்ணாருன்னா நான் ஆல்ரவுண்டருக்கு நல்ல பர்சன்டேஜ் தருவேன். 50% தருவேன் நான் ஆல்ரவுண்டருக்கு. பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதுதான் ஒரே ஒரு மேட்டரு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தினால நம்ம பவுலிங்க்கு 60% தரேன் நான், அவ்வளவுதான். ஓகே, எஸ், அவ்வளோதான் நம்ம தர முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பிளேயிங் 11 பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ பேசுனதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து டீம் ஷைஃபர்ட் ஸ்லாஷ் பின்னாலனே போடலாம். ஓப்பனிங் அலாங் வித் கேமரூன் கிரீன் இப்போதைக்கு போட்டிருக்கோம். நம்பர் 3 ரஹானே, இல்லை ரஹானே ஓப்பன் பண்ணிட்டு நம்பர் 3 கேமரூன் கிரீன் விளையாடினாலும் ஓகே தான். நம்பர் 4 வந்து ஆங்கரிஷ் ரகுவன்ஷி. நம்பர் 5 தேஜஸ்வி தையா. அந்த தேஜஸ்வி தையா விக்கெட் கீப்பர் வந்து பின்னால ஆடினா இவர் வருவார், ஷேஃபர்ட் ஆடினா இது வரமாட்டாரு அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் அப்புறம் ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், சுனில் நரேன், முஷரப் அலி, வைபவ் அரோரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இம்பாக்ட் சப்ல வந்து ஆகாஷ் தீப் இல்லைன்னா உம்ரான் மாலிக் உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம் பாரதி. நான் அப்படியே என்னோட பிளேயிங் 11 நான் சொல்றேன். இவங்க 2 பேரும் ஓப்பனிங் இறங்குவாங்க, ஃபின் ஏலனும் அண்ட் தென் வந்து அஜிகே ரஹானோட ஐபிஎலோட ஆவரேஜ் வந்து 31+ இருக்கு. 130+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. அண்ட் லாஸ்ட் ஃபியூ சீசன் நல்லா இம்ப்ரூவ்டு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. ஸோ அவர் ஃபின் ஏலன் கூட இறங்குவாரு. 1 டவுன் வந்து நான் சொன்ன மாதிரி ரகுவன்ஷி இறங்குவாரு. ஸோ ரகுவன்ஷி வந்து 140+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல முடிவா இருக்கும் 1 டவுன்ல. அண்ட் தென் அங்கிருந்து நான் சொன்ன மாதிரி கேமரூன் கிரீன் அண்ட் தென் வந்து ரிங்கு சிங் விளையாடுவார்னு நான் நினைக்கிறேன். இல்ல ரிங்கு சிங் டவுன் ஆனார்னா மேல வந்து ரமன்தீப் சிங் கூட ஆட சான்சஸ் இருக்கும், மேல அப் அண்ட் டவுன்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன்ஸ் மாறும். அண்ட் தென் வந்து சுனில் நரேன் நம்பர் 8 வருவாரு. ஆலன், சுனில் நரேன், கிரீன் 3 பேர் ஆட் பண்ணியிருக்கேன். முசர்பானி விளையாடுவார் பிளேயிங் 11ல, கண்டிப்பா இருப்பாரு. மேபி இம்பாக்ட் சபா கூட இருக்க சான்சஸ் இருக்கு. அவர் இம்பாக்ட் சபா இருந்தாருன்னா ஸோ யார் இடம் கொடுப்பாங்கன்றது யோசிக்கிறேன். அவர் இம்பாக்ட் சப்பா இருந்தா. ஆகாஷ் தீப்பே வந்து பேட்டிங் நல்லா ஆடுவார்ல பாடி, டெஸ்ட்ல நல்லா ஆடி இருக்காரு. ஆமா, அவர் வந்து கேன் ஹிட். ஸோ அதுதான் சுனில் நரேனே, வைபவ், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, ஆகாஷ் தீப் வந்து இருக்க சான்சஸ் இருக்கும். முசர்பானி விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஓகே பாரதி, ஸோ இதான் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் மாறும். டாப் ஆர்டர்ல அவங்க எப்படி கிரீன் எந்த பொசிஷன்ல யூஸ் பண்ண போறாங்கிறத பொறுத்து. ஓகே ரமன், உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா ரமன் இந்த பிளேயிங் 11ல இருந்து? இல்லைண்ணா, ஆக்சுவலி நான் அதே தான். ஃபின் ஆலன் இல்லைன்னா டிம் சைஃபர்ட் ஆடுவாங்க. அப்புறம் கேமரன் கிரீனும் ஃபின் ஆலனும் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து ரஹானே 1 டவுன்ல ஆடுவாரு. நெக்ஸ்ட் 2ல வந்து அங்கரீஷ் ரகுவன்ஷி, 3ல வந்து தேஜஸ்வி தயா அவர் ஆடுவாரு. அப்புறம் வந்து ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், அவங்க 2 பேர் ஸ்வாப் பண்ணி கூட சான்ஸ் இருக்கு ஆடுறதுக்கு. நெக்ஸ்ட் சுனில் நரேன், அப்புறம் வந்து முசர்பானி, அப்புறம் வைபவ் அரோரா, அப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி. இதுதான் என் பிளேயிங் 11 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ரமன், ஸோ அதான் மோரலஸ் ஒரே மாதிரி தான் வரும். இதை தவிர ரோமன் பவல், ரச்சின் ரவீந்திராலாம் தேவைப்பட்டா அவங்க உள்ள கொண்டு வரலாம் யாருக்காவது பதிலா. ஸோ அப்படிதான் பார்ப்பாங்க. ஸோ பாரதி, இப்போ எங்க ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டீம்? ஸோ அதுதான் ரவி, இவங்க எவ்வளவு சீக்கிரமா அவங்க இன்ஜுரி பிளேயர்ஸ் ரிட்டர்ன் வராங்கன்றத பொறுத்து தான் அவங்க பிளே ஆஃப் விளையாடுவாங்களா இல்லையாங்கிறது. ஸோ ஏன்னா பவுலர்ஸோட எஃபிஷியன்சி கொஞ்சம் லோவா இருக்கு மற்ற பவுலர்ஸை வச்சு பார்க்கும்போது. இப்போ ஸ்பின்னு மட்டும்தான் நல்ல ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. அண்ட் தென் முசர்பானி வந்து பிளே பண்ணாருன்னா அவரோட பவுலிங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இவங்க 3 பேர் தவிர மற்ற பவுலர்ஸ் வந்து எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி யாருன்னு தெரியல. லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகாஷ் தீப்பும் கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான். கொஞ்சம் இட்ஸ் அண்ட் பட்ஸ் மாதிரி தான் அவரும்.
அதுக்கேற்ற மாதிரி தான் இவரும் என்னது வைபவ் வரவும் அப்படிதான். ஸோ டைட் லைன் அண்ட் லென்த்ல போட்டாலுமே கூட அடி வாங்க சான்சஸ் இருக்குதான். ஸோ இவங்க 2 பேருமே ஸோ இதை பேஸ் பண்ணி இவங்களோட பவுலிங் வந்து ஆவரேஜா தெரியுது, batting வந்து அபோவ் ஆவரேஜா தெரியுது. அதுக்குள்ள பின்னும் கேம்ரோன் கிரீனு நம்ம கண்ணு முன்னால தெரியறதுனால அவங்களும் ஓரளவுக்கு ஆவரேஜா தெரியுறாங்க. ரிங்கு சிங் வந்து எப்படி ஆட போறாருன்னு தெரியல, அஜிகே ரகான் எப்படி ஆட போறாருன்னு தெரியல. ஸோ இவங்க எல்லாரையும் பொறுத்து தான், இவங்க எல்லாரும் கிளிக் ஆனாதான் அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போக சான்ஸ் இருக்கு. ரவி, ரமன், உன்னோட தாட்ஸ் என்ன? கேட்க எங்க முடிப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க பவுலிங் அட்டாக் இல்லைண்ணா. ஸோ நம்பர் 8ல தான் முடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. 8 தானா? ஓகே, மீட்டருக்கு மேல 1 ரூபாய் கூட இல்லையா? 8 தானா? சரி, ஓகே ஆமாண்ணா. ஓகே பாரதி. ஸோ நானும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பிளே ஆஃப் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அவங்களுக்கு சான்ஸ் இல்லை, இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால. பட் அவங்க கோச்சிங் டிபார்ட்மெண்ட் செம்மையா இருக்கு பாரதி. ஒரு அபிஷேக் நாயர், வாட்சன் புதுசா உள்ள வந்திருக்காரு. ரசல பாரு உஷாரா வந்து அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இவங்க கூட வச்சுக்கிட்டாங்க, பவர் கோச் அப்படின்னு ஒரு ரோல் கொடுத்து. ஸோ கோச்சிங் ஸ்டாஃப் நல்லா இருக்காங்க. பிளேயர்ஸ் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு வேலை வாங்க போறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப் வர்றது கஷ்டம் தான் இந்த டீம் வச்சு. நானும் அதை ஃபீல் பண்ற பாரதி. ஓகே, ஸோ ஃபைன் பாரதி, ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபைனல் தாட்ஸ் வந்து கேகேஆர் ஆல்ரெடி 3 கப்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க அதாவது வந்து மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் டப் கொடுக்குற ஒரு டீம்னு பார்த்தா கேகேஆர் தான். ஸோ அந்த டீம் வந்து இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கு. கம்பீர் தான் ஃபர்ஸ்ட் டைம் கப் வாங்கி கொடுத்தாரு, லாஸ்டா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வாங்கி கொடுத்தாரு. கேப்டன்சில வந்து இப்போ அஜிகே ரகானே இருக்காரு, அந்த அளவுக்கு எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ அவரோட கேப்டன்சி லாஸ்ட் இயர் ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருந்தது. ஸோ இந்த இயரும் அதே மாதிரி டீசெண்டா பண்ணுவாரான்னு பார்ப்போம். ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.